ஹாய் ஆல், வெல்கம் டு டிடி சேனல். இன்னிலேருந்து நம்ம ஒரு புது நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் டு நோ. இன்னைக்கு குட் டு நோவில் நம்ம வந்து யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். யூடியூப்னா என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்னா ஒரு ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்ம். யூடியூப்பை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூடியூப்பை வந்து 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 3 பேர் வந்து பேபால் எம்ப்ளாயர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஹர்லி, ஸ்டீவ் சென், ஜாவத் கரீம். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் யூடியூப்பை கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து சாட் ஹர்லி தான் சிஇஓவாக இருந்திருக்காரு ஸ்டார்டிங்கில். கண்டுபிடிச்ச இயர் வந்து பார்த்தீங்கன்னா February 2005. ஆஃப்டர் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் 2006 நவம்பரில் வந்து இதை அக்வயர் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இது கூகுள் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறமா இது வேர்ல்டு லெவலில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. கூகுளோட கரண்ட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.70 பில்லியன் யூசர்ஸ் வந்து எவ்ரி மந்த் ஆக்டிவாக இருக்காங்க. ஓவரால் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு யூடியூப் யூசர்ஸாக இருக்காங்க. யூடியூபோட கரண்ட் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா நீல் மோகன். யூடியூப் எங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா சான் ப்ரூனோன்ற சிட்டியில் தான் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் இதை வந்து ஒரு மீடியா ப்ரொஃபஷனலாகவும் செலக்ட் பண்ணி இதை வந்து ஒரு கெரியராகவுமே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம மீடியா ப்ரொஃபஷனாக எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களை இதோட நான் இன்னொரு டாப்பிக்கில் குட் டு நோவில் பார்க்குற சீக்கிரம். என்னோட சேனலில் வர இந்த குட் டு நோ நிகழ்ச்சி எவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you soon. Signing off.